guys, welcome to Smart Study YouTube channel. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் 2.8 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ சம்குள்ளே போகலாம். என்ன கேட்டிருக்காங்க, எவாலுவேட் த ஃபாலோயிங். இது எல்லாத்தையும் நம்மளை வந்து கரெக்டான மெத்தடில் சம் போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க, 7 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணோன்னா, இதில் எது பெரிய நம்பர்னு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கணும். இதில் ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? 7 தான் பெரிய நம்பர். ஸோ 7 தான் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பேண்ட் பண்ணோம். கீழே இருக்க நம்பரை நம்ம சின்ன நம்பரை ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்போ 6 ஃபேக்டோரியலை இங்கே அப்படியே வச்சுக்கணும். இப்போ 7 ஃபேக்டோரியல் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? 7 × 6 × 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு கீழே 6 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ இங்கே 6 வரைக்கும் தான் தேவை. 6 முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேக்டோரியல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ 6 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன? 7. ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம். செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க, 8 ஃபேக்டோரியல் பை 5 ஃபேக்டோரியல். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணோன்னா, இது ரெண்டுத்தில் எந்த நம்பர் பெரிய நம்பர்? 8 ஃபேக்டோரியல் தான் பெரிய நம்பர். அப்போ 5 ஃபேக்டோரியல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. 5 ஃபேக்டோரியல் அப்படியே கீழே வச்சுக்கணும். இப்போ 8 ஃபேக்டோரியல் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? 8 × 7 × 6 × 5. கீழே 5 இருக்கிறதுனால 5 என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு மேலே போட்டுறக்கூடாது. இப்போ 5 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 8 7 0 எவ்வளோ? 56 சாரி 56 × 6. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6 6 36, 36க்கு 6 மீதி 3, 6 5 30, 30 + 3 33. அப்போ ஆன்சர் என்ன? 336. ஓகேங்களா? இப்போ தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க, 9 ஃபேக்டோரியல் பை 6 ஃபேக்டோரியல் 3 ஃபேக்டோரியல். இப்போ இதை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இதில் எது பெருசு? 9 ஃபேக்டோரியல் தான் பெருசு. அப்போ கீழே இருக்கிறத நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். இப்போ 9 எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 9 × 8 × 7 × 6 6 வந்துடுச்சா? ஸோ ஃபேக்டோரியல் போட்டு ஸ்டாப் பண்ணிடணும். 6 ஃபேக்டோரியல் கேன்சல். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், 9 × 8 × 7 மேலே இருக்கிறது அப்படியே எழுதிக்கணும். இப்போ 3யை நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்பேண்ட் பண்ணோம். இப்படி 3 × 2 × 1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 9 × 0 எவ்வளோ? 72. 72 × 7 எவ்வளோ? 72 × 7. 7 2s are 14. 14 4 மீதி 1. 7 7s are 49 50. 504. அப்போ மேலே என்ன வரும்? 504 பை 3 2s are 6. 6 7s are 6. இப்போ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணோம். 1 6 are 6. 1 6 are 6. 6 8s are எவ்வளோ? 48. மீதி இங்கே எவ்வளோ இருக்கும்? 2. 2 + 4 24. ஸோ என்ன வரும்? 6 4s are 24. ஆன்சர் எவ்வளோ? அப்போ 84. இதுதான் இதோட ஆன்சர்.